இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய Facebook பேஜ்ல நீங்க போடக்கூடிய ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் நீங்க Facebookலயே விளம்பரம் வந்து செய்ய முடியும். இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா, சம் அமௌண்ட் நீங்க பே பண்ணிருந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய Facebook பேஜ்ல போடக்கூடிய ஒவ்வொரு போஸ்ட்டும் நீங்க வந்து Facebookலயே விளம்பரம் வந்து செய்ய முடியும். இது பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா, யார் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஒரு தொழில் பண்றீங்க, பிசினஸ் பண்றீங்கன்னா, அவங்கலாம் வந்து Facebook பேஜ் வந்து வச்சிருப்பாங்க. அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க தொழில் சார்ந்த ப்ராடக்ட்டை பத்தி அவங்க வந்து ஒரு இமேஜா வந்து போட்டுக்கலாம் அல்லது வீடியோ வந்து போட்டுக்கலாம். அது எல்லாமே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, Facebookல விளம்பரம் வந்து செய்ய முடியும். இதனால வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய தொழில் வளர்ச்சிக்கு வந்து மிகவும் வந்து இது உதவியா வந்து இருக்கும். புரியுதுங்களா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு Facebook பேஜ்ல வந்து இருக்கேன். இதில் வந்து ஒரு போஸ்ட் நான் வந்து போட்டிருக்கேன். புரியுதுங்களா? ஸோ இந்த போஸ்ட்டை வந்து நீங்கள் எப்படி இந்த ஃபேஸ்புக்லேயே நீங்கள் விளம்பரம் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பார்ப்போம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த போஸ்ட் நான் வந்து எடுத்துக்கிறேன். இதுக்கு கீழே வந்து பாருங்கள், பூஸ்ட் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தனியாக இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, சில செட்டிங்ஸ் நீங்கள் வந்து பண்ணணும். என்னென்ன செட்டிங்ஸ்லாம் நீங்கள் வந்து பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ரிசல்ட் வந்து எப்படி தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டோட ரிசல்ட் வந்து எப்படி தெரியணும் அப்படின்ற மாதிரி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, கெட் மோர் மெசேஜ் ஸோ யுவர் ஆட் டு பீப்புள் ஹூ ஆர் லைக்லி டு சென்ட் யுவர் மெசேஜ் ஆன் ஃபேஸ்புக் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இதில் நீங்கள் எந்த ஒரு செட்டிங்ஸ் வேணாலும் நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். புரியுதுங்களா? ஸோ டிஃபால்ட்டாக இந்த மெசேஜ் இருக்குது, நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக் கூட நீங்கள் வந்து சேஞ்ச் வந்து பண்ணிக்க முடியும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து அடுத்த செட்டிங்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, வெல்கம் மெசேஜ் நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, எடிட் வெல்கம் மெசேஜ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்குறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எந்த டெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நீங்கள் வந்து சூஸ் வந்து பண்ணிக்க முடியும். அண்ட் டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கொஸ்டின்ஸ் கூட கேட்குற மாதிரி கூட இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டில் செட் வந்து பண்ண முடியும். அதுக்குரிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. இது தேவையில்லை அப்படிங்கிற பட்சத்தில் ரிமூவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இது வந்து டோட்டலாக வந்து உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆயிரும். தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ஆட் கேட்டகரி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து சோசியல் இஷ்யூவை பற்றி, அதாவது எக்கானமி அல்லது சிவில் அல்லது சோசியல் ரைட்ஸ் இதை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னா இதுக்கு தனியாக நீங்கள் வந்து இந்த ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை நீங்கள் தொழில் சார்ந்த விளம்பரங்கள் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு வந்து தேவைப்படாது. இது வந்து டிசபிள்லே வந்து இருக்கட்டும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான செட்டிங்ஸ் ஆடியன்ஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஆடியன்ஸ் டீடைல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இதில் உங்களுடைய விளம்பரம் வந்து யாருக்கு தெரியணும், எந்த ஏஜ் பீப்புளுக்கு வந்து தெரியணும், எந்த ஜெண்டருக்கு வந்து தெரியணும் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே இங்கே வந்து செட் வந்து பண்ணிக்க முடியும். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த செட்டிங்ஸ் வந்து மிக மிக முக்கியமான ஒரு செட்டிங்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஜெண்டர் வந்து நீங்கள் வந்து ஆள் கொடுத்துக்குங்க, அல்லது உங்களுடைய கேட்டகரி, உங்களுடைய பிஸ்னஸ் சம்பந்தமான விளம்பரம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களுக்கு அல்லது பெண்களுக்கு அப்படின்றத பொறுத்து நீங்கள் ஏதாவது ஒரு ஜெண்டர் கூட நீங்கள் வந்து செலக்ட் வந்து பண்ணிக்க முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ஏஜ். ஸோ ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 18லேருந்து 65 வரைக்கும் இருக்குது. ஸோ இந்த ஏஜை நீங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் குறைச்சிக்க முடியும். புரியுதுங்களா? ஸோ உங்களுடைய விளம்பரம் வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஏஜ் பீப்புளுக்கு வந்து சூட்டபுளாக இருக்கோ அந்த ஏஜ் வரைக்கும் நீங்கள் வந்து இதில் செலக்ட் வந்து பண்ணிக்க முடியும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, லொக்கேஷன். இது டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து யுனைடெட் ஸ்டேட் இருக்கும். இதை நீங்கள் வந்து ரிமூவ் வந்து பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து கீழே வந்து காட்டும் சஜஸ்டட் இந்த கண்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து காட்டும். சாரி, இது வந்து இந்தியா கிடையாது. ஸோ நான் வந்து INDIA இந்தியா அப்படின்னு சொல்லி போகிறேன். கீழே வந்து பாருங்கள், இந்தியா கண்ட்ரி அப்படின்னு இருக்குது. ஸோ இதை நீங்கள் வந்து இப்போ சூஸ் பண்ணிட்டீங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மல்டிபிள் கண்ட்ரி, உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் மல்டிபிள் கண்ட்ரியில் தெரிகிற மாதிரி கூட நீங்கள் வந்து பண்ண முடியும். அல்லது நீங்கள் வந்து இப்போ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா பல்வேறு மாநிலங்களோட உங்களுக்கு வந்து தெரிகிற மாதிரி நீங்கள் வந்து பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சர்ச் பண்ணுறேன். ஸ்பேஸ் ஓகே, இந்த பார்த்தீங்களா? ஸோ தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த பீப்புள்ஸ்க்கு மட்டும் உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் தெரிகிற மாதிரி பண்ண முடியும். இன்னும் சொல்ல போனால் நீங்கள் வந்து அந்த மாநிலத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்களுக்கு மட்டும் நீங்கள் வந்து, அதாவது மல்டிபிள் ஸ்டேட் அண்ட் மல்டிபிள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய ஃபேஸ்புக் பீப்புளுக்கு உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் வந்து இந்த இடத்துல கொடுத்துக்க முடியும். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டீடைல் டார்கெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இது எதுக்காக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு வெப்சைட்டை பற்றி நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்டு வந்து டைப் பண்ணுறேன். ஸோ இங்கே டைப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஃபேஸ்புக்கே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சஜஸ்டட் கீவேர்டு மாதிரி உங்களுக்கு வந்து காட்டும். இங்கே வந்து பாருங்கள், வெப்சைட் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கீழே வந்து இந்த ஆடியன்ஸோட கவுண்டிங் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வந்து காட்டும். இது எப்பயுமே வந்து கிரீன் கலரில் இருக்கிற மாதிரி வந்து பார்த்துங்க. ரெட் கலர் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் போடக்கூடிய கீவேர்ட்ஸ்க்கு வந்து ஆடியன்ஸ் வந்து ரொம்ப கம்மி ஃபேஸ்புக்கில். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு கரெக்டான கீவேர்டு இந்த மாதிரி மல்டிபிளாக எத்தனை கீவேர்டு வேணாலும் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். புரியுதுங்களா? ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எவ்வளோ பீப்புள்ஸ் வந்து இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயிலும் உங்களுக்கு வந்து காட்டும். புரியுதுங்களா? ஸோ இதை நான் வந்து கேன்சல் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாமே நீங்கள் முடிச்சதுக்கப்புறம் உங்களுடைய ஆடியன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து கொடுத்து முடிச்சிட்டிங்க.
தென் அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா டூரேஷன். ஸோ இந்த டூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய விளம்பரம் வந்து ஃபேஸ்புக்கில் எத்தனை நாளைக்கு வந்து தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 4 days இருக்கும். நீங்கள் இது எத்தனை நாள் வேணாலும் குறைச்சிக்கலாம். அண்ட் ஒரு நாள் கூட நீங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்துக்க முடியும். ஸோ இந்த நாலுலேருந்து நீங்கள் வந்து ஒரு நாளுக்கு நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கே இந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க. ஸோ அட்லீஸ்ட் வந்து ஒரு 4 நாள் கொடுத்தீங்கன்னா தான் ஒரு பெட்டர் ரிசல்ட் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இது உங்களுடைய விருப்பம் தான். ஒரு நாள் கூட நீங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து கொடுத்துக்க முடியும். ஓகேங்களா? ஓகே, அப்போ வந்து ஒரு நாளைக்கு வந்து நீங்கள் எவ்வளோ மினிமம் பட்ஜெட் வந்து நீங்கள் சூஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80 ரூபா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. புரியுதுங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பாருங்கள், நான் வந்து இதை ரெண்டு நாள் அப்படின்ற மாதிரி மாற்றுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எரர் மெசேஜ் வந்து காட்டும். ஸோ 74 ரூபா 84 பைசா அப்படிங்கிறது ஒரு நாளைக்கு மினிமம் வந்து நீங்கள் ஃபேஸ்புக்கில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும்னா இந்த அமௌண்ட் நீங்கள் வந்து செலவு பண்ணி ஆகணும். புரியுதுங்களா? ஸோ ஒரு நாளைக்கு 74 அப்படிங்கிறப்ப ஸோ 2 நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து 148 ரூபாய்க்கு மேலே வந்து போகும். புரியுதுங்களா? ஸோ இப்போயுமே உங்களுக்கு வந்து 90 ரூபா வச்சாலும் அந்த எரர் வந்து காட்டும். ஸோ 120 ரூபா வச்சாலும் உங்களுக்கு அந்த எரர் வந்து காட்டும். இப்போ வந்து பாருங்கள், ஸோ 140 ரூபா வச்சாலும் உங்களுக்கு அந்த எரர் வந்து காட்டும். ஸோ இப்போ 140க்கு மேலே நான் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எரர் வந்து இந்த இடத்துல காட்டாது. ஏன்னா இது நீங்கள் வந்து கரெக்டாக 2 நாளைக்கு வந்து கரெக்டான பட்ஜெட் நீங்கள் வந்து சூஸ் பண்ணும்போது இந்த எரர் வந்து உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆயிரும். புரியுதுங்களா? ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து டிஃபால்ட்டாக எத்தனை நாள் வேணால் வச்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து இந்த இடத்துல டோட்டல் பட்ஜெட் வந்து நீங்கள் இன்க்ரீஸ் வந்து பண்ணிக்கிங்க. தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் மெத்தட். ஸோ இந்த பேமெண்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கீழே ஆட் மணி அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஃபேஸ்புக்கில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கறதுக்கு உண்டான டோட்டல் அமௌண்ட் நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். நீங்கள் வந்து 188 ரூபா 80 பைசா வந்து காட்டுது. ஸோ இங்கே வந்து பாருங்கள் டோட்டல் அமௌண்ட் 188 ரூபா 80 பைசா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் மெத்தடை பொறுத்தவரை டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, பேடிஎம், நெட் பேங்கிங், யூபிஐ அண்ட் ஃபேஸ்புக் ஆட் கிரெடிட். ஸோ இதில் பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேடிஎம் அல்லது யூபிஐ அண்ட் டெபிட் கார்டு இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த கார்டு மூலியமாக கூட நீங்கள் பேமெண்ட் வந்து பண்ணிக்க முடியும். இந்த இடத்துல ஆட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பேமெண்ட் கேட்வே போகும். ஸோ அதில் வந்து நீங்கள் பேமெண்ட் வந்து செலுத்திக்க முடியும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ 160 ரூபா செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த 160 ரூபா ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ டேக்ஸ் அப்படிங்கிற அந்த டீட்டெயில் காட்டிட்டு உங்களுக்கு வந்து டோட்டல் நெட் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து காட்டியிருக்கும். அண்ட் நீங்கள் செலக்ட் பண்ண இந்த அமௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எவ்வளோ பீப்புள்ஸ்கிட்ட உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ரீச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 66லேருந்து 192 பேர் வந்து சொல்லியிருக்கிறாங்க. புரியுதுங்களா? ஸோ ஒரு நாளைக்கு 66லேருந்து 192 பேருக்கு வந்து உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஃபேஸ்புக்கில் இருக்கக்கூடிய பீப்புள்ஸ்க்கு வந்து ரீச் ஆகும். புரியுதுங்களா? ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா போஸ்ட் நவ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிடுங்க. ஸோ புரியுதுங்களா? ஸோ இது எல்லாமே பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணிவிட்டு உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து லைவ் வந்து பண்ணிடுவாங்க. ஸோ இந்த அட்வர்டைஸ்மெண்ட் பற்றின டீட்டெயில் மற்ற டீட்டெயில் எல்லாமே நீங்கள் வந்து இவங்களோட அஃபிஷியல் அட்வர்டைஸ்மெண்ட் பேஜில் நீங்கள் வந்து பார்த்துக்க முடியும். அண்ட் உங்களுடைய அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை பீப்புள்ஸ் வந்து பார்த்துருக்காங்க, எத்தனை பேர் வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க, அண்ட் எவ்வளோ அமௌண்ட் ஒரு நாளைக்கு வந்து செலவாயிருக்கு அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே வந்து பார்த்துக்க முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் 2 நாள் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த 2 நாள் அட்வர்டைஸ்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் செலவு பண்ண தொகைக்கு எவ்வளோ பணம் நீங்கள் செலவு பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்வாய்ஸ் பில் வந்து கொடுப்பாங்க. அதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் வச்சுக்க முடியும். புரியுதுங்களா? ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக்கில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் நீங்கள் வந்து பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி வந்து ஃபேஸ்புக்கில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறது அப்படிங்கிற அந்த தகவல் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஃபேஸ்புக் சம்மந்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஃபேஸ்புக்கில் எப்படி விளம்பரம் கொடுக்குறது அப்படின்ற பற்றி நம்ம வெப்சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே நம்ம வந்து போஸ்ட் வந்து போட்டிருக்கோம். ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க்கும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். தமிழ் டேக்ஸ் வெப்சைட்டோட நேம். அந்த வெப்சைட் விசிட் பண்ணி நீங்கள் வந்து இந்த டைட்டில் போட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள், ஹவு டு டூ ஃபேஸ்புக் அட்வர்டைஸ்மெண்ட் இன் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபியூச்சரில் அந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த டைட்டில் போட்டு நீங்கள் சர்ச் பாக்ஸில் போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த போஸ்ட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா வித் இமேஜோட தமிழில் உங்களுக்கு புரிகிற மாதிரி இந்த போஸ்ட் வந்து நான் வந்து போட்டிருப்பேன். ஸோ வெப்சைட் வந்து போய் பார்க்குறவங்களும் தாராளமாக நீங்கள் போய் பார்த்துக்கலாம். வெப்சைட்டோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.